வெல்கம் டு கதிர் வாய்ஸ். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த ரவீந்திரன் துரைசாமி யார்? உண்மையிலே அரசியல் விமர்சகரா இல்லை நாம் தமிழ் கட்சியில் முக்கிய நிர்வாகியா? எல்லாருக்குமே தெரியும். பத்திரிகையாளர் பேரில் கண்டதை எதாவது வாயிலுக்கு எதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம இந்த காலம் விட்டணும். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அரசியலுக்கு வரைஞ்சி சொன்ன உடனே ரஜினி சாருக்கு 50% வாக்கு வங்கின்னு சொன்னாலே இவர் தான். இவன் என்னவெல்லாம் ஊட்டிக்கிட்டே இருப்பான். ஆனால் சீமானுக்கு மட்டும் முட்டு கொடுப்பார் பயங்கரமாக. இவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கமல்ஹாசன் அளவுக்கு வேட்பாளர்கள் இல்லையா? இதெல்லாம் எங்கள் தமிழக வெற்றிகளை சொல்லலாமா? தளபதி கட்சி ஆரம்பிக்காமலே நடிகராக இருக்கும் போது அவருடைய போட்டோ வச்சு 130 ஊராட்சிகளில் பொறுப்பு இருக்காங்க, கவுன்சிலர்லாம் பதவியில் இருக்காங்க. அதாவது உங்களுக்கு தெரியுமா, இவ்வளோ 15 வருஷமாக நீங்கள் போட்டிட்டு தேர்தலில் ஒரு கவுன்சிலோட சீட்டு இல்லை. நீங்கள் இப்படி பேசலாமா? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? உண்மையிலே அரசியல் விமர்சனம் சொல்லி நிறையவே டிவியில் பார்த்தீங்கன்னா நாய் மாதிரி குறைப்பாங்க. சவுண்டு அங்கிட்டு சண்டை போட, இங்கிட்டு சண்டை போட. ஆனால் உண்மையிலே இங்கே வந்தால் விமர்சனம் கிடையாது. எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்கோ அந்த கட்சிக்கு முட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் நாம் தமிழக தளபதி விஜய் எப்போ கட்சி அமைச்சாவோ அன்னையில இந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து பாதியாக விலகி தளபதி விஜய் கட்சியில் சேர்ந்துட்டாங்க. அதுலேருந்து நாம் தமிழர் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன். அதில் முக்கியமான ஆள் இவருக்கு தான். தளபதி தமிழக வெற்றி காலத்தில் எந்த ஒரு நியூஸ் வந்தாலும் சரி உடனே விமர்சிக்க ஆரம்பிச்சுவார். இவருக்கு போட்டு இல்லை, இவரோட சீமான் பெற்று, சீமான் தான் மக்களுக்காக நிற்கிறாரு, களத்தில் நிற்கிறாரு, பெரிய ஆள், அவருக்கு தான் ஓட்டு அதிகம், மாற்று சக்தி கொடுக்குறாரு சீமான். இப்பெல்லாம் வாய்க்கு ஊட்டிக்கிட்டே இருக்காரு. பார்க்கலாம் 2026 யார் ஜெயிக்கிறா, எந்த குதிரை ஜெயிக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தமிழக வெற்றிகளுக்கு தான் நாளுக்கு நாள் ஆதரவு அதிகமாக இருக்குது. இளம் வாக்காளர்கள் வயசானவங்க வரைக்கும் கவர்ந்த ஒரே கட்சி தமிழக வெற்றிகளும் தான். ஓட்டு போட ரெடியாக இருக்காங்க. கண்டிப்பாக 2026 நாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். தளபதி விஜய் சிஎம் சீட்டில் உட்காரவான்னு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. அந்தளவுக்கு மக்கள் ஆர்வத்தோடு ரெடியாக இருக்காங்க. தமிழக வெற்றிகளும் கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் தளபதி தான் சிஎம்.